மார்த்தாண்டம் அருகே வீட்டில் கள்ளக்காதலனுடன் உல்லாசமாக இருந்த மனைவி. கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் அருகேயுள்ள ஒரு கிராமத்தை சேர்ந்த லாரி டிரைவர் ஒருவருக்கு 32 வயதில் மனைவியும் ஒரு பெண் குழந்தையும் உள்ளது. மேலும் லாரி டிரைவரின் மனைவி கருங்கல் பகுதியில் உள்ள கடை ஒன்றிற்கு வேலைக்கு சென்று வருகிறார். அங்கு வைத்து அவருக்கும் அதே பகுதியை சேர்ந்த 26 வயதுடைய வாலிபருக்கும் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. இந்த பழக்கம் நாளடைவில் கள்ளக்காதலாக மாறியது. இந்த நிலையில் சம்பவத்தன்று இரவு வாலிபர் கள்ளக்காதலி வீட்டுக்கு சென்றுள்ளார். அப்போது அங்கு அவரது கணவர் இல்லாததால் அந்த வாலிபர் கள்ளக்காதலியுடன் உல்லாசமாக இருந்துள்ளார். இந்த நேரத்தில் வேலை முடிந்து திடீரென கணவர் வீட்டிற்கு வந்தபோது அங்கு மனைவி கள்ளக்காதலனுடன் உல்லாசமாக இருந்ததை நேரில் பார்த்து அதிர்ச்சியடைந்தார். உடனே அவர் இருவருக்கும் தக்க பாடம் புகட்ட வேண்டும் என நினைத்து வீட்டின் அறை கதவை பூட்டி திருடன் திருடன் என கத்தினார். உடனே அங்கு திரண்டு வந்த உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் அந்த வாலிபரை பிடித்து சரமாரியாக தாக்கினர். பின்னர் இது குறித்து போலீசாருக்கும் தகவல் கொடுக்கப்பட்டது. உடனே சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் வாலிபரை மீட்டு விசாரணைக்காக போலீஸ் நிலையம் அழைத்துச் சென்றனர். அப்போது அந்த வாலிபர் தான் திருட வரவில்லை என்றும் எனக்கும் அந்த பெண்ணுக்கும் கள்ள தொடர்பு இருப்பதாகவும் கூறினார். பின்னர் இது தொடர்பாக நடந்த பேச்சுவார்த்தையில் இனி நான் எனது மனைவியுடன் சேர்ந்து வாழ மாட்டேன் என திட்டவட்டமாக அந்த பெண்ணின் கணவர் கூறினார். இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது.